அனைவருக்கும் வணக்கம். தினகரன் நாளிதழில் நாள்தோறும் வெளியாயிட்டிருக்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மாதிரி வினாவிடையை பார்க்க போகிறோம். ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக தொகுத்து வழங்கப்பட்டு வரும் இந்த மாதிரி வினாவிடையில் திறனறிதல் மற்றும் கணிதம் தொடர்பான கேள்விகளின் தொடர்ச்சியாக 51வது கேள்வியை பார்ப்போம். 2x by 1 plus 1 by 1 plus x by 1 minus x is equal to 1 எனில் xன் மதிப்பை காண்க. இதற்கான விடை வந்துட்டு ஆப்ஷன் பி 2/3. 52வது கேள்வி, வட்டத்தின் ஆரம் 1% அதிகரித்தால் அதன் பரப்பளவு எவ்வளவு சதவீதம் அதிகரிக்கும்? விடை ஆப்ஷன் டி 2.01%. ஸோ 2.01%. 53வது கேள்வி, மொத்தமுள்ள 20 மணிகளில் 5 மணிகள் சிவப்பு எனில் சிவப்பு மணியின் சதவீதம் என்ன? விடை ஆப்ஷன் டி 25%. 54வது கேள்வி, 2/15, 4/5 மற்றும் 6/15க்கு மீ பெரு பொது காரணியை காண்க. விடை ஆன்சர் ஆப்ஷன் சி 2/15. 55வது கேள்வி, 65 மற்றும் 117 ஆகிய எண்களின் மீ போ வா 65 மீட்டர் 117 எனில் எம்மின் மதிப்பு என்ன? இதற்கு விடை வந்துட்டு சி 2. 56வது கேள்வி, 15, 25 மற்றும் 75 ஆகியவற்றின் மீசிமா காண்க. விடை ஆப்ஷன் சி 75. 57வது கேள்வி, மீசிமா காண்க. -9a³ b² c, 12a the whole square b² c². இதற்கான விடை ஆப்ஷன் சி -36a³ b² c². 58வது கேள்வி, a/b is equal to 2:3 மற்றும் c/d is equal to 4:7 எனில் a/d is equal to வாட்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை ஆப்ஷன் ஏ 8:21. 59வது கேள்வி, 180 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 15 பெண்கள் 12 நாட்களில் செய்தனர். 512 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 32 பெண்கள் செய்ய ஆகும் நாட்கள் எத்தனை? இதற்கான விடை ஆப்ஷன் பி 16 நாட்கள். அடுத்தது 60வது கேள்வி, 280 நபர்கள் ஒரு விமானத்தில் 2 முறை பயணம் செய்கின்றனர் எனில் அவ்விமானத்தில் 1400 நபர்கள் பயணம் செய்யும் முறைகள் எத்தனை? விடை வந்து பி 10. அடுத்தது 61, அசல் ரூபாய் 3000 ஆனது 6.1/4% வருட வட்டி வீதத்திற்கு 4 பிப்ரவரி 2005 முதல் 18 ஏப்ரல் 2005 வரை உள்ள காலத்தில் கிடைக்கும் தனி வட்டியை காண்க. விடை ஆப்ஷன் பி ரூபாய் 37.50. 62வது கேள்வி, ஒருவர் ஒரு தொகையை ஆண்டிற்கு 6% தனி வட்டிக்கு விடுகிறார். 8 ஆண்டுகளில் அதன் தனி வட்டியானது அசலை விட ரூபாய் 260 குறைவு எனில் அவர் வட்டிக்கு விட்ட தொகை யாது? ரூபாய் 500. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து 63, 1, 2 மற்றும் 3 ஆண்டுகளுக்கான வட்டி வீதங்கள் முறையே 15%, 20% மற்றும் 25% எனில் ரூபாய் 15,000ற்கு 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. விடை ஏ ரூபாய் 10,875. அடுத்து 64வது கேள்வி, ரூபாய் 10,000ற்கு 8% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கொரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 2 3/4 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. விடை வந்து ஆப்ஷன் ஏ ரூபாய் 2,363.84. அடுத்து 65, கனச்செவ்வகத்தின் நீளம், அகலம், உயரம் முறையே 4.5 மீட்டர், 3 மீட்டர், 2.5 மீட்டர் எனில் மொத்த பரப்பை காண்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 64.5 சதுர மீட்டர். அடுத்து 66, 4 சென்டிமீட்டர் பக்க அளவு உடைய ஒரே மாதிரியான 3 கனச்சதுரங்கள்
ஒன்றோடு ஒன்று பக்கவாட்டில் இணைக்கப்படும் போது கிடைக்கும் புதிய கனச்செவ்வகத்தின் மொத்த பரப்பு காண்க. விடை ஆப்ஷன் ஏ 224 சதுர சென்டிமீட்டர். அடுத்து 67. ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பர். ஏ தனியே அந்த வேலையை 36 நாட்களில் முடிப்பர் எனில் பி தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர்? விடை ஆப்ஷன் ஏ 18 நாட்கள். 68வது கேள்வி. ஒரு தோட்டத்தை களை எடுக்க 6 தோட்டக்காரர்களுக்கு 120 நிமிடங்கள் தேவைப்படுகின்றன எனில் அதே வேலையை 30 நிமிடங்களில் செய்து முடிக்க கூடுதலாக எத்தனை தோட்டக்காரர்கள் தேவை? விடை ஆப்ஷன் பி 18. அடுத்து 69. ஏ பியை விட சிறியதும் சியை விட பெரியதுமாய் இருக்கிறது. டி ஏயை விட சிறியதும் சியை விட பெரியதுமாய் இருக்கிறது. இ பியை விட சிறியதும் ஏயை விட பெரியதுமாய் இருக்கிறது எனில் இதில் மிகவும் சிறியது எது? சி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி தான். அடுத்து 70வது கேள்வி. நன்கு கலைக்கப்பட்ட சீட்டுக்கட்டிலிருந்து ஒரு ராஜா அல்லது ஒரு ராணி அல்லது ஒரு படைவீரன் வருவதற்கான நிகழ்தகவு எத்தனை? விடை வந்துட்டு ஆப்ஷன் சி 3/13. அடுத்து 71. ஒரு குறிப்பிட்ட தொகையானது 3 ஆண்டுகளில் 12% தனி வட்டி வீதத்தில் ரூபாய் 17,000 கிடைக்கிறது எனில் அந்த தொகையை காண்க. விடை வந்துட்டு ஆப்ஷன் பி ரூபாய் 12,500. அடுத்து 72. ஏ 1 பி 2 சி 3 இவ்வாறாக Z 26 என்றவாறு கொடுக்கப்பட்ட வரிசையில் ஆல்ஃபா மற்றும் பீட்டாவின் மதிப்பை காண்க. வரிசை எப்படி கொடுத்துருக்காங்கன்னா FJ 2516 NS, அடுத்து LZ 25196 SX, அடுத்து NQ ஆல்ஃபா பீட்டா WY. இதற்கு வந்துட்டு விடை ஆப்ஷன் ஏ 4,9. அடுத்து 73வது கேள்வி. 0.40 + 0.43 + 0.46 + டேஷ் + 1 என்ற தொடரில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை. விடை வந்துட்டு ஆப்ஷன் டி 21. 74வது கேள்வி. 21 கூட்டல் 14 கூட்டல் 28/3 கூட்டல் ... அப்படி போயிட்டுருக்கு என்ற முடிவுறா தொடரின் கூடுதல் காண்க. இதற்கு விடை வந்துட்டு ஆப்ஷன் சி 63. அடுத்து 75வது கேள்வி. -2 -4 -6 அப் டு வந்துட்டு -100 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் இறுதி உறுப்பிலிருந்து 12வது உறுப்பை காண்க. விடை ஆப்ஷன் பி -78. அடுத்து 76வது கேள்வி. ராதா 1 டஜன் வளையல்களை வாங்கினாள். ஒரு நாள் அவள் தரையில் கீழே விழுந்தாள். உடைந்த மற்றும் உடையாத வளையல்களின் விகிதம் என்னவாக இருக்க முடியாது? விடை வந்துட்டு பி 2:3. 77வது கேள்வி. ஒரு மிருகக்காட்சி சாலையில் முயல்கள் மற்றும் புறாக்கள் உள்ளன. தலையை எண்ணினால் 340 தலைகள், கால்களை எண்ணினால் 1060 கால்கள். எத்தனை புறாக்கள் உள்ளன? விடை வந்துட்டு சி 150. அடுத்து 78. ஒரு இயந்திரத்தின் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் 5% குறைகிறது. அதன் தற்போதைய மதிப்பு ரூபாய் 4,11,540 எனில் 3 ஆண்டுகளுக்கு முன்பு அதன் மதிப்பு என்ன? விடை வந்துச்சு ஆப்ஷன் டி ரூபாய் 4,80,000. 79வது கேள்வி. 2 to the power x is equal to 3 to the power y is equal to 18 to the power - z எனில் எது சரியானது? இதற்கு விடை வந்துட்டு ஆப்ஷன் சி 1/x + 2/y + 1/2 is equal to 0. அடுத்து 80வது கேள்வி. மதிப்பு காண்க. இதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.6912 + ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.5292 by the whole square root of 0.6912 minus square root of 0.5292. இதற்கு விடை வந்துட்டு ஆப்ஷன் பி 15. அடுத்து 81வது கேள்வி. 2 பொருட்களின் மொத்த விலை ரூபாய் 2000. அதில் ஒன்று 12% லாபத்திலும் மற்றொன்று 12% நஷ்டத்திலும் விற்கப்படுகிறது.
பரிவர்த்தனையின் ஒட்டுமொத்த லாபம் 1.2% எனில் லாபமடைந்த பொருளின் விலை என்ன? விடை வந்துட்டு பி, ரூபாய் 1100. 82வது கேள்வி. 3 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரூபாய் 840. வட்டி விகிதம் 11/9% எனில் அசலை காண்க. விடை வந்து ஆப்ஷன் ஏ, ரூபாய் 21,870. 83வது கேள்வி. 3ஆம் ஆண்டு மற்றும் 2ஆம் ஆண்டுக்கான கூட்டு வட்டிக்கு இடையே உள்ள வித்தியாசம் ரூபாய் 26.25 எனில் ஆண்டுக்கு 5% வீதம் இருந்தால் அசலை கண்டறியவும். இதற்கு விடை ஆப்ஷன் சி, ரூபாய் 10,000. 84வது கேள்வி. ஒரு குறிப்பிட்ட தொகையில் 3 ஆண்டு கூட்டு வட்டி மற்றும் 1 வருடத்திற்கான தனி வட்டி விகிதம் 3.64 ஆகும். வட்டி சதவீதத்தை காண்க. 20%. ஆன்சர் ஆப்ஷன் சி. 85வது கேள்வி. வட்டியானது அரையாண்டு மற்றும் காலாண்டுக்கு ஒரு முறை கூட்டப்படுவதால் ஆண்டுக்கு 16% வீதம் 6 மாதங்களுக்கான ரூபாய் 15,000 மீதான கூட்டு வட்டிக்கு என்ன வித்தியாசம்? விடை வந்துட்டு ஆப்ஷன் சி, 24.96. இந்த கேள்வியோட இன்றைய மாதிரி வினாவிடை நிகழ்ச்சி நிறைவு பெறுது. இந்த கேள்விகளுக்கான விரிவான விடையை காணணும்னா ஆர்வம் IAS அகாடமியின் யூடியூப் சேனல் பக்கத்தை ஃபாலோ பண்ணி திறனறிதல் மற்றும் கணிதம் தொடர்பான பாடத்தை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்.